உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இடம் எவ்வளவு சூப்பரா இருக்கு. என்னவோ முதல் முறையா இப்பதான் ஒரு ரெசார்ட்டுக்கு வர மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. ஆமா, மகாபலேஸ்வர்ல இருக்கிற ரெசார்ட்டுக்கு முதல் தடவை தான் வந்திருக்கேன். அத முன்னாடியே சரி, சொன்னேனே. இப்ப நீ முதல் முறையா வர்றத ஏன் உலகத்துக்கு அனௌன்ஸ் பண்ற? நீ ஏன் கூட வந்திருக்க அத மனசுல வச்சுக்கோ. நான் யாருன்னு தெரியும்ல? ரிஷி ஓபெராய். ஓபரா ஷெரட்டனுடைய முதல் ஆள். ஏன் கூட நிக்கும் போது நீ இப்படி எல்லாம் கத்திட்டு இருந்தா ஆச்சரியம்னா என்ன பாக்குறவங்கள என்ன யோசிப்பாங்க? என்ன இது வம்பா இருக்கு? எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குன்னா அதையே நான் சொல்ல கூடாது? நீ சொல்லு, ஆனா இப்படி கத்திலாம் சொல்லிட்டு இருக்காத. இப்பதானே உள்ள வந்திருக்கோம், இன்னும் போக போக உள்ள நிறைய விஷயம் இருக்கும். சோ இப்ப நான் எப்படி நடந்துக்கணும்? இங்க பாரு லட்சுமி, உனக்கு ஒரு விஷயம் ஒரு வேலை பிடிச்சிருந்தா, உனக்கு அது நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா அத வெறும் பாரு. கொஞ்சம் அடக்கத்தோட டீசென்ட்டா எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணு. அதோட எக்ஸைட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணு. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா நீ எல்லாத்தையும் பார்க்கும்போது எக்ஸைட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கோ. அப்புறம் எல்லாமே நார்மல் ஆயிடும். அதெல்லாம் இருக்கட்டும், நான் இப்ப நார்மலா இருக்கவே விரும்பல. அதோட என்னோட எக்ஸைட்மெண்ட்டை நீ கண்ட்ரோல்ல வைக்காத. இப்படிதான் நான் சந்தோஷமா இருக்க விரும்புறேன். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட வாழ்ந்து பார்க்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம என்ஜாய் பண்ணணும். இப்போ நீ அந்த பூவை பாரு, அந்த பூவை கவனிய, அத நீ உணர ஆரம்பி. வாழ்க்கையில நீ இதை விட ஒரு அழகான பூவை பார்க்கலன்னு நினைச்சுக்கோ. அப்போ உனக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஃபீலிங் வரும்ல, அதை நீ அனுபவிக்க பாரு. சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அதனால எல்லாரும் இப்படிதான் சந்தோஷப்படுவாங்க. எப்பவும் சந்தோஷப்படுறதுக்கு இதுதான் நல்ல வழி. இதுக்கு பேர் நம்மளே ஏமாத்திக்கிறதுன்னு அர்த்தம். நீ சந்தோஷப்படுற விதம் ரொம்ப மோசமாவும் போரிங்காவும் இருக்கு. இதெல்லாம் என்னது? எல்லாமே ரொம்ப நார்மலா தெரிய ஆரம்பிக்கும். எக்ஸைட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணு, நல்லா கவனி, அப்சர்வ் பண்ணு. இதெல்லாம் யாரு செய்வாங்க? பயங்கர போரிங். இதெல்லாம் சந்தோஷம் கிடையாது. ஏதோ பாடம் மாதிரி இருக்கு. பாடமா? என்ன பாடம்? ஹலோ, இது ஒண்ணு போரிங்காவும் இல்ல மோசமாவும் இல்ல. பெருசா லெக்சர் கொடுக்கறா. ரிஷி ஓபராய், சமாளி. அப்ப இதான் அந்த பூவா? இத நான் டெய்லியும் பார்த்திருக்கேன். இதுல நான் அப்படி என்ன புதுசா ஃபீல் பண்ண போறேன்? என்னமோ இந்த பூவை லைஃப்ல பார்க்காத மாதிரி. சரி, என்ன ஃபீல் ஆகுதுன்னு பார்க்கறேன். அழகான ஸ்மைல் இது. நீயா? நீ என்ன பார்க்க வந்தியா இல்லனா ரிசார்ட்ட பார்க்க வந்தியா? எங்க பாரு, நான் இப்பவே சொல்லிடுறேன், இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாத. ஏன்? ஏன்னா நீ என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசும்போது அது என்ன ரொம்ப பாதிக்குது லட்சுமி. Don't smile. Hello, Mr. Oberoi. Hi. Thank you for coming. Thank you. மேம், வேண்டாம். சாஃப்ட் ட்ரிங்க் தான் மேம். ஸ்குவிஷ், சர்பத். சர்பத்தா? ஆமா. Thank you. தேங்க்யூ சார். இது ரொம்ப நல்லா இருக்கே. Thank you. வெல்கம். Mohit, ma'am को sir का उनका room काटे and take the luggage. Please come, sir. Ma'am. Thank you. See you. Excuse me. Manager எங்க? அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க. What happened, sir? Can I help you? சாருக்கு ஹனிமூன் ஸ்வீட் பிடிக்கலையா? இல்ல, பிடிச்சிருக்கு. பிடிக்கலன்னு சொல்லல. அழகா இருக்கு, நைஸ். ஆனா ஹனிமூன் ஸ்வீட் எதுக்கு கொடுத்தீங்க? அவர் கால் பண்ணுங்க. Okay. சார், ரிஷி சார் உங்ககிட்ட பேச விரும்புறாரு. என்னாச்சு சார்? நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன்? சார், நீங்க இந்த ரெசார்ட்டோட இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்திருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு இது எல்லாமே பிடிச்சிருந்தா இதை நீங்க வாங்கவும் செய்யலாம். கரெக்டா? நாங்க உங்களுக்காக பிரசிடென்ஷியல் சூட் தான் அரேஞ்ச் பண்ணோம் சார். ஆனா இன்னைக்கு காலையில 10:30 மணிக்கு நீங்க தான் ஃபோன் பண்ணி வைஃப் கூட வரேன்னு சொன்னீங்க சார். சோ சார், நீங்க தான் சார் சொன்னீங்க அதுக்கு ஏத்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்லி. சரி, ஓகே. இப்ப அதுக்கு என்ன? சோ சார், நீங்க பிரசிடென்ஷியல் சூட்டை கேன்சல் பண்ண போறீங்கன்னு நினைச்சோம். அண்ட் ஹனிமூன் சூட் தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னு நினைச்சோம். சார், 2 டேஸ்க்கு முன்னாடி தான் நான் மேகசின்லயும் படிச்சேன் சார். ரீசெண்டா தான் கல்யாணம் ஆச்சுன்னு. ரீசெண்டாவா? நீங்க பழைய மேகசினை படிச்சிருப்பீங்க. ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகி
எனக்கு பிரசிடென்ஷியல் ஸ்வீட் தான் வேணும். ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார், பட் அவர் எங்களுடைய பழைய கிளைண்ட். அதோட அவரு வயசானவர். அவரு பெரியவர்னா அவருக்கு நீங்க தொல்லை கொடுக்காதீங்க. ரிஷி ப்ளீஸ். ஓகே. ஸோ ஹனிமூன் ஸ்வீட் ஃபைனல். யா. தேங்க்யூ சார். அண்ட் ட்ரஸ்ட் மீ, உங்க ரெண்டு பேருக்கும் அது ரொம்ப பிடிக்கும் பாருங்க. அண்ட் சாரி டு சே சார், நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே, அப்ப உங்களுக்கு ஹனிமூன் ஸ்வீட் நல்லா இருக்கும். யா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா ஹனிமூன் ஸ்வீட்ல தான் இருக்கணும். வாங்க சார். என்ஜாய் யுவர் ரொமான்டிக் ஸ்டே. என்ன மேடம் என்ன பண்றீங்க? என்ன என்னது? பேக்க ஓபன் பண்றேன். நீ இருக்கிய என்ன? எதுக்கு நீ இப்ப பேக் ஓபன் பண்ற? ஏன் அதுல என்ன ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளமா? உனக்கு என்ன ஆச்சு? எதுக்காக நீ இப்படி எல்லாம் போல்டா பேசுற? இப்படி போல்டா? எனக்கு புரியலையே. நீ என் கூட இந்த பெட்ல தூங்க போறியா? ஆ ஏன்? இப்படிதான் கேப்பியா? இப்ப நீ பெட்டையே ஆக்குபை பண்ண போறியா? இப்ப நான் ஜஸ்ட் அலமாரியில துணி அடுக்கி வைக்கிறேன். வாவ், வெரி குட். அப்ப அல்மாரி உனக்கு சொந்தமா? குறைஞ்சது எனக்காக அதையாவது விட்டு வைக்கலாம்ல. நீ இன்னைக்கு என் கூட இந்த பெட்ல படுக்க கூடாது. ஓகேவா? நானும் ஒண்ணும் உன் கூட இந்த பெட்ல படுக்க விரும்பல. நீ செக்கு மாடு மாதிரி சுத்திக்கிட்டே இருப்ப. யாரும் கூட படுப்பா? என்னது நான் செக்கு மாடா? நான் ஒன்னும் செக்கு மாடு இல்ல. மறுபடியும் என்ன செக்கு மாடுன்னு சொல்லாத. ஓகே? நீ செக்கு மாடு இல்லையா? அப்புறம் எதுக்காக பெட்ல சுத்தி சுத்தி வர? நான் ஒன்னும் சுத்தி சுத்திலாம் வரல. ஜஸ்ட் எந்த பொசிஷன்ல படுக்கறனோ அதே பொசிஷன்ல தான் எந்திரிச்சு வருவேன். இருக்கட்டும், நான் எல்லாத்தையும் பாத்திருக்கேன். செக்கு மாடு மாதிரி மொத்த பெட்லயும் டான்ஸ் ஆடுற. Dance ஆடுறேன்? ஆமா, நீதான். அப்ப தூங்கும்போது யார் டான்ஸ் பண்ணுவாங்க நீ சொல்லு? நீதான். டான்ஸ்னா என்னன்னு உனக்கு இன்னும் சரியா தெரியல. அது இதான் டான்ஸ். இது என்ன பெட்ல பண்ற? ஆனா பெட்ல நீ சுத்தி சுத்தி வரல. அகைன்? ஆமா, அகைன் சுத்தி சுத்தி வர. செக்கு மாடு மாதிரி சுத்தி வருவ. சரி, நான் மாடுனா நீ பசு. நான் எதுக்காக பசு ஆகணும்? நான் ஒண்ணும் உன்ன மாதிரி சுத்தல. நான் நேரா ஒரே பொசிஷன்ல தான் தூங்குவேன். அப்புறம் அதே பொசிஷன்ல தான் எழுந்திருப்பேன். நானும் ஒரே பொசிஷன்ல தான் பெட்ல தூங்குறேன். நேரா ஏதோ பெட்ல கொஞ்சமா சுத்துவா, அவ்வளவுதான். நேரா. பார்த்தல, நீயே ஒத்துக்கிற. நீ செக்கு மாடுதான். அதேதான். அப்ப நான் மாடுனா நீ பசுதான். என்ன மறுபடியும் என்ன பசுன்னு சொல்ற? மறுபடியும் என்ன பசுன்னு சொன்னனவே. என்ன? நீ காவு. நீ கவுதான், நீ பசுதான். இப்போ என்ன பண்ண போற சொல்லு? நான் என்ன? நான் என்னோட Dress அலமாரியில வைக்க போறேன். எங்க வச்சு காட்டு. ரிஷி, நீ அலமாரி யூஸ் பண்ண முடியாது. ரிஷி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ரிஷி, விடு. என் சாரி என்கிட்ட கொடு. ரிஷி, சொல்றத கேளு. ரிஷி, கூடன்னு சொல்றல. ரிஷி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.